வணக்கம் நண்பர்களே, நேச்சர் எக்ஸோடஸ் சேனல் மூலமாக நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கும் ஒரு புதிய நிகழ்ச்சிக்காக நாம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் மங்கலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய கிராமம், அதில் ஒரு முத்துப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய ஒரு செல்வ செழிப்புள்ள ஒரு பாசனமுள்ள பசுமையாக தெரிகிற இந்த பட்டணத்தில் ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் நண்பர்களே. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்தோணியார் திருத்தலம் என்று சொல்கிறாங்க. இந்த அந்தோணியார் திருத்தலத்தில் ஒரு வரலாற்று மிக்க சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இருக்குது நண்பர்களே. இப்போ நம்ம அது என்னங்கிறத உள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இதுதான் அந்த அந்தோணியார் வனத்து திருத்தலம் என்று சொல்லக்கூடிய இந்த முத்துப்பட்டணம். இதுக்குள்ளே போய் நம்ம ஒரு ஆட்டுக்கு 2 கொம்புகள் தான் நமக்கு தெரியும். ஆனால் இங்கு பார்த்தீங்கன்னா 4 கொம்புகள் நிறைந்த ஒரு ஆட்டுடைய தலையை நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். இதுதான் அந்த புனித திருத்தலம் என்று சொல்லக்கூடிய அந்த முகப்பு தோற்றம். இப்போ இந்த முகப்புலேருந்து நம்ம உள்நோக்கி நம்ம போக போகிறோம். இப்போ இந்த உள்நோக்கி வந்தவுடன் நம்ம முதல்ல பார்க்குறது ஒரு அழகான ஒரு இடங்க. இந்த இடம் அப்படியே ஒரு பாறைக்குள்ளே செஞ்சு வச்ச ஒரு திருவுருவ அந்தோணியாருடைய சிலையை நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து நம்ம இந்த இடத்துக்கான வரலாறு என்ன அப்படின்னா, இந்த நேர்த்திக்கடன் என்று சொல்லக்கூடிய எல்லா ரிலீஜியன்லையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இங்கேயும் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்குது நண்பர்களே. அது என்னென்னா, ஒரு ஆட்டை அவங்க நேர்த்திக்கடனாக செலுத்துறதற்கு விடும்போது அந்த இடம் பார்த்திங்கன்னா அது வேறு ஒரு தோட்டத்தில் மேய்ந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி மேய்கிறதான அந்த இடத்துல இன்னொருத்தர் தான் இடத்துல இது மேயுதே அப்படின்னு சொல்லி அவங்க அந்த குச்சி எடுத்து விரட்டினதாக சொல்கிறாங்க. அப்போ இது நேர்ந்து விட்ட கெடா இது, அதை யாரும் நீங்கள் விரட்டாதீங்க அப்படின்னு என்று சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏளனமாக இது என்ன இந்த ஆட்டுக்கு என்ன 4 கொம்புகளாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. அன்றைய இரவே அந்த ஆடு அந்த சொன்னவங்களுடைய வீட்டுக்கு அருகிலே நின்றுதான். காலையில் அவங்க திறந்து அதை பார்த்தாங்கன்னா, வாசலை திறந்து பார்க்கும்போது பார்த்தாங்கன்னா, அந்த ஆட்டுக்கு உண்மையிலேயே 4 கொம்புகள் இருந்ததாக பேசப்படுகிறது நண்பர்களே. இப்போ அந்த 4 கொம்புகளுடைய அந்த ஆட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், அதுதான் இந்த 4 கொம்புகளுடைய இந்த ஆடு. இதை பாருங்க, அதாவது புதிதாக 2 கொம்புகள் அதன் பக்கவாட்டில் வளர்ந்து வந்திருக்கு நண்பர்களே. இது இந்த இடத்துல மிகவும் ரொம்ப அதிசயமாக இது பேசப்படுகிறது நண்பர்களே. நல்லா பாருங்க, தெரியுதுங்களா? இங்கிட்ட ஒரு கொம்பு, இதன் பக்கவாட்டில் ஒரு கொம்பு. இது நூற்றாண்டுகளாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. இதை அப்படியே பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவமாக இந்த இடத்துல கருதப்படுகிறது நண்பர்களே. இதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏராளமான மக்கள் இதை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதை பாருங்கள், வேண்டுதல் செய்வதற்கு இந்த இடங்கள் இது எல்லாமே இந்த இடத்துல ஒரு அமைதியாக காணப்படுகிறது நண்பர்களே. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது ஒரு அந்தோணியாருடைய அந்த திருத்தலம். இங்கேயும் அவர்கள் அமைதி காத்து ஜெபங்கள் செய்து வேண்டுதல் நடத்தி இந்த இடத்துல அவங்க தங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற்றுறாங்க. இந்த இடம் மிகவும் அமைதியாகவும் ரொம்ப ஒரு பரிசுத்தமாக இடமாகவும் இது காணப்படுகிறது நண்பர்களே. அந்த நடுவில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த அந்தோணியார் என்று சொல்லக்கூடிய அவர்.
தொடர்ந்து நம்ம இன்னொரு பக்கமாக நம்ம வெளியே சென்று பார்க்கலாம். இதன் வெளிப்பகுதியிலிருந்து அந்த ஆட்டு தலைக்கு பக்கத்தில் இருக்கிறதான இன்னொரு ஒரு ஆலயத்துக்கு செல்லக்கூடிய வழி. இந்த வழியும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரொம்பவே அழகாக இருக்கும் நண்பர்களே. இது இவங்க உட்காந்து ஜனங்கள் உட்காந்து ஒரு ஆராதனை செய்யக்கூடிய ஒரு இடம். இதனுடைய முகப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா நல்ல நீளம் நண்பர்களே. பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு, ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிகப்பெரிய அளவில் அவங்க என்ன செய்கிறாங்க, இதை வழிபடுறாங்க நண்பர்களே. இதுக்கு நீங்கள் வரணுன்னா மதுரையிலேருந்து மானாமதுரை வழியாகவும் நீங்கள் வரலாம். சிவகங்கை வந்து இளையாங்குடி வந்து கூட நீங்கள் வரலாம். ராம்நாட்டிலேருந்து நீங்கள் இளையாங்குடி வந்து கூட நீங்கள் வரலாம். இந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா முத்துப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய இந்த இடம். இங்கே எல்லாருமே அவங்கவுங்க பார்த்திங்கன்னா வேண்டுதல் செஞ்சு அந்த நேர்த்திக்கடனுக்காக அமைதி காக்குறாங்க. தொடர்ந்து அந்த ஆட்டுடைய தலைக்கு கீழே ஒரு வாசகம் இருக்குது நண்பர்களே. அதையும் என்ன எழுதியிருக்கு என்று நாம் பார்த்து விடலாம். தலையுடைய இந்த ஆட்டு கொம்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, புனித வனத்து அந்தோணியாருக்கு நேர்ந்த ஆடு, 4 கொம்பான வரலாறு. இதை நல்லா பாருங்க. சிவகங்கை மாவட்டம் மரைக்கான்குடி ஊரைச் சேர்ந்த அமலேற்பவம் என்பவர் ஒரு ஆட்டினை புனித அந்தோணியாருக்காக நேர்ந்து வளர்க்க அது வேறு ஒரு நிலத்தில் மேயும் போது அந்த நிலத்து உரிமையாளர் அதனை பிடித்து ஆத்திரம் தீர அடித்துள்ளாராக சொல்லப்படுகிறது. அப்போது அந்த வாயிலா ஜீவனை ஏன் அடிக்கிறீர்கள், இது புனித அந்தோணியாருக்காக நேர்ந்து விடப்பட்ட ஆடு என்று அவர் சொல்ல, அதை கேட்ட அவருக்கென்ன, அந்தோணியாருக்கு 4 கொம்பா இருக்கிறது இந்த ஆட்டுக்கு என்று கேட்டுள்ளார். சொல்லிய ஒரு சில தினங்களுக்குள்ளாகவே அந்த ஆட்டுக்கு வேறு 2 புதிய கொம்புகள் முளைக்க, அதை கண்டு அனைவரும் ஆச்சரியத்தோடு அந்த புனித வனத்து அந்தோணியாரின் மகிமையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்காக அந்த ஆட்டை நேர்த்திக்கடனாக செலுத்தப்படுகிறதான வரலாறு இந்த இடத்துல இந்த தகவல் பலகையில் சொல்லப்படுகிறது நண்பர்களே. முடிந்தால் இந்த இடத்தை வந்து நீங்கள் பார்த்து விட்டு செல்லுங்கள். இது நல்ல ஒரு இடம். உங்களுக்காக இந்த இடமும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இதுவும் ஒரு உண்மை சம்பவமாக இந்த முத்துப்பட்டினம் முழுவதும் பேசப்படுகிறது நண்பர்களே. முடிந்தால் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் குடும்பத்தோடு பார்த்து விட்டு செல்லுங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இந்த முத்துப்பட்டினம் இந்த ஆலயத்தில் உள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து பார்த்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு புதிய நிகழ்ச்சியில் புதிதாக உங்களோடு கூட நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம்.